வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எழில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நேட்டோ நாடுங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகளே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் இன் தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாதுங்க. அது கடந்த 50 வருஷத்துக்கு மேல தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயமா தான் இருக்கு. இப்போ கடந்த ஒரு 3 வருஷமா ரொம்ப நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் நடுவுல உக்ரைன் மண்ணுல தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் இப்ப முடியும் அப்ப முடியும்ட்டு உலக நாடுங்க எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சைடு ரஷ்ய அதிபர் புதின் ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகளுக்கு இப்போ வரைக்கும் நேட்டோ நாடுங்க மட்டும் இல்ல, அமெரிக்காவே வந்து வழிக்கு வரலன்னு தான் சொல்றாங்க. ட்ரம்ப் ஒரு போர்க்கப்பல் அனுப்பி மிரட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் உக்ரைன் கையில டொமகாவாக் மிசைல்ஸை கொடுப்பேன், அதை வச்சு மாஸ்கோவை அடிப்பண்ணலாம் வந்து பயங்கரமா மிரட்டி பார்த்தாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா ஸ்டண்ட்டுமே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி நாள் கடந்து போகும்போது ரஷ்ய அதிபர் புதின் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருந்தாரு. எப்போ போர் நிறுத்தத்துக்கான அடுத்த பேச்சுவார்த்தைங்க நடக்கும், ஹங்கேரியில வச்சு நடத்தலான்னு ட்ரம்போட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்காக 2 தலைவர்களும், அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் புதினும் ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசியிருந்தாங்க. அதுலயும் வந்து கட்டையை போட்ட நேட்டோ நாடுங்க, இல்ல நம்ம டொமகாவாக் மிசைல்ஸை கொடுக்கலாம், உக்ரைன் கைக்கு இன்னும் அதிகமான மிசைல்ஸுங்களை கொடுத்தனா போர்ல நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரஷ்யா ஏறத்தாழ 7 மாகாணத்துக்கு மேல உக்ரைன் நிலத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுவும் சாதாரண இடம் கிடையாதுங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான கனிம வளம் கொட்டி கிடக்குது. அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் நல்லா தெரியும். இப்படியே விட்டா உக்ரைனை இவங்க ஃபுல்லா பிடிச்சிருவாங்க, அங்க இருக்கிற கனிம வளங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும்ன்றது ட்ரம்போட நினைப்பா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து புதின் நேரடியா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டு கீழே ஒரு டெஸ்ட் பண்றத அறிவிச்சிருந்தாரு. அதாவது அவங்க முப்படையில இருந்து நாங்க ஒரே நேரத்துல அணு ஆயுத ஏவுகணைகளை டெஸ்ட் பண்றோம், அதுவும் ரஷ்யாவோட பாதுகாப்புக்காக. இந்த பாதுகாப்பு அம்சம் ரஷ்யாவை அடுத்த 50 வருஷத்துக்கு பாதுகாக்கும்னு புதின் சொல்லியிருந்தாருங்க. ரஷ்யாவோட மிலிட்ரி சீஃபை நேரடியா பார்த்து நாம ஒரு நியூக்ளியர் மிசைலை டெஸ்ட் பண்றோம்னு புதின் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் தரைப்படையில இருந்து யார்ஸ் 24 நியூக்ளியர் ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே அடுத்த சில நிமிஷத்திலேயே கடல் பகுதியில் அவங்களோட சம்மரைன்ல இருந்து சினிவா SLBM ஒரு பயங்கரமான நியூக்ளியர் மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட Tu-95 நியூக்ளியர் பாமர்ல இருந்து நேரடியா க்ரூஸ் மிசைலை வச்சு, அதுவும் சாதாரண மிசைல் இல்லைங்க, அது நியூக்ளியர் க்ரூஸ் மிசைல், அதை வச்சும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மண்டை சூடேறி போச்சு. இது என்ன வேணா பண்ணுவோம் ரஷ்யாவுக்கு எதிராக, ஏன்னா அவங்க நியூக்ளியர் ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, இது உலகத்துக்கு இல்ல அமெரிக்காவுக்கு எதிரான நேரடியான திரட்டுனாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் ட்ரம்ப் இந்த அளவு கோவப்படுறாருன்னு. ஏன்னா புதின் என்ன சம்பவம் பண்ணியிருந்தாருன்னா, ரஷ்யாவோட ஒரு மாகாணம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ரஷ்யா ஒரு பெரிய பரப்பளவு உள்ள நாடு. அதாவது ஏறத்தாழ 1 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடு அவங்க தான் உலகத்துல. அவங்களுக்கு அமெரிக்காவோட பார்டர் இருக்குங்க. இங்கே ஏஷியாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் யூரோப்பில் தொட்டு அங்கே போய் அமெரிக்க கண்டத்தையும் ரஷ்யா எட்டி பிடிக்குது. ஏறத்தாழ ஒரு மாகாணத்திலிருந்து அமெரிக்காவோட அலாஸ்கா கிட்ட நெருங்குற அளவுக்கு 6000 கிலோமீட்டருக்கு நியூக்ளியர் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருந்தாரு, யார்ஸ் 24 மிசைலை. இதுதான் ட்ரம்ப்புக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது பொறுத்திருந்து பாருங்க, நான் என்ன சொல்றேன்றது அதிரடியா இருக்குன்னு ட்ரம்ப் சொன்னாரு. ட்ரம்ப் ஜி ஜின்பிங்கை வச்சு எதுவும் பேச முடியாது, அது நல்லா இருக்காதுன்றதுனால வெளியே வந்தாரு. வந்துட்டு எப்பவும் குளோபல் மீடியாஸ் அவர் கூட வச்சிருப்பாரு. குளோபல் நியூஸஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா அணு ஆயுதங்களை கையில் எடுக்க போகுது, ஏறத்தாழ முப்படைகள்ல இருந்தும் நாங்க அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ண போறோம், புதுசா டெட்லியஸ்ட் நியூக்ளியர் மிசைல்ஸை உலகத்துல பிரகடனப்படுத்த போறோம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆர்ம்டு ரேசஸை நான் தொடங்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா தான், புதின் தானும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், வடகொரியா, இந்தியா, இந்த மாதிரி நிறைய நாடுங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2000 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு சில நாடுங்க தான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வடகொரியா டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலும் டெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கிறத
பார்த்தா சொல்றாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடந்த 25 வருஷமா எந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுமே பண்ணலங்க. ஏன்னா சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறம் நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ் இதுக்கு அப்புறம் உலகத்துல வேணாம், அது பூமி பந்தையே அடியோட அழிச்சிரும்ன்றதுனால அவங்க ரெண்டு பேரும் அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்காகவே ஸ்டார்ட்னு ஒரு ஒப்பந்தமும் அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்புங்களை அறிவிச்சிருக்காரு. கடைசியா சோவியத் யூனியனா இருந்தப்பதான் ரஷ்யாவும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1992 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த அதிரடிக்கு பேர் போன ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அமெரிக்காவோட நெவேடா பாலைவனத்துல வச்சு சக்தி வாய்ந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப ட்ரம்ப் தன்னோட ஆட்சி காலத்துல தான் அணு ஆயுதங்களை திரும்பவும் டெஸ்ட் பண்ண போறாரு. ரஷ்யாவும் சலைச்ச நாடு இல்லைங்க. ரஷ்யாவும் அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க இப்ப 2 ஆயுதத்தை காட்சிப்படுத்துறோம், இதுக்கு நேட்டோவால பதில் மட்டும் இல்ல வாயே திறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க என்ன ஆயுதத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு. அங்க மிலிட்டரி பர்சனல்ஸோட பேசி முடிச்சுட்டு உக்ரைன் போர்ல நேரடியா ஈடுபட்டு அதுல காயமடைஞ்சிருந்த சில சோல்ஜர்ஸையும் பார்த்தாருங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நேரடியா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட பதில் சொல்ற மாதிரி ரஷ்ய மக்களுக்கு அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. நாம 2 சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த நியூக்ளியர் வெப்பன் 50 வருஷம் இல்ல, அடுத்த 100 வருஷத்துக்கு ரஷ்யன் ஃபெடரேஷனை இந்த நேட்டோ நாடுகிட்ட இருந்து பாதுகாக்கும். எந்த நாடாவது போர்ன்ற ஒரு நினைப்போட ரஷ்யாவோட பார்டரை டச் பண்ணி உள்ள வந்தாங்கன்னா சம்பந்தப்பட்ட நாட்டை இல்லாம ஆக்கிடும் இந்த 2 ஆயுதங்கள் தான் அப்படின்ட்டு ட்ரம்ப்புக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் பகிரங்கமான எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. அவர் அப்படி என்ன ஆயுதங்களை சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் பூர்வஸ்னிக், 2வது பொசைடான் அப்படின்ற கடல்ல இருந்து பயன்படுத்துற ஏவுகணை. ஃபர்ஸ்ட் பூர்வஸ்னிக்கை பத்தி பார்ப்போம். பூர்வஸ்னிக் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷல் வெப்பன்னா ரஷ்யாவோட சூப்பர் வெப்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2018 ரஷ்யாவோட சூப்பர் வெப்பனா பூர்வஸ்னிக்கை உருவாக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த பூர்வஸ்னிக் வெப்பன் நியூக்ளியர் வெப்பனை சுமந்துட்டு போய் அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அது ஏங்குறதே நியூக்ளியர் ஃபியூவல்ல தாங்க. அதாவது நீங்க கூடங்குளம், கல்பாக்கம், பாபா அட்டாமிக் சென்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படியாவது நீங்க ரோட்ல போகும்போது கூட பார்த்துருக்கலாம் சம்டைம்ஸ். அந்த நியூக்ளியர் வெப்பனுங்க, அந்த நியூக்ளியர் ரியாக்டரை அங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ரியாக்டரை வச்சிருப்பாங்க. அந்த ரியாக்டரை சின்னதா உருவாக்கி மினி சைஸ்ல உருவாக்கி அதுல இணைச்சிருந்தாங்க. அந்த குட்டி நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் இந்த பூர்வஸ்னிக் மிசைல் இயங்குது. இது மட்டும் இல்லாம அதுல நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் உண்டு. இந்த மிசைலை ரஷ்யா தரைப்படையில இருந்து எந்த நாட்டுக்கு எதிராகவும் ஏவ முடியும். ரஷ்யா ஏவற இந்த பூர்வஸ்னிக் மிசைலை உலகத்துல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்கவே முடியாது. அமெரிக்கா கிட்ட பேட்ரியாட் இருக்கு, இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் இருக்கு, யூரோப் கண்ட்ரிஸ் கிட்ட ஒரு சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அவங்க கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு என்ன ட்ரை பண்ணாலும் பூர்வஸ்னிக்கை தடுக்க முடியாது. அதை விட பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, இந்த மிசைல் நியூக்ளியர் ஃபியூவல்ல இயங்குறதுனால இது மாட்டும் இந்த பூமியில எந்த நாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாட்டும் இந்த பூமி வந்து 10 தடவை 100 தடவை கூட சுத்தி வரும். யாராலையும் தடுக்கவே முடியாது. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சம்பந்தப்பட்ட நாட்டை இல்லாம ஆக்கிடும். ஏறத்தாழ ரஷ்யா சார் பம்பான்னு ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கியிருந்தாங்க. நீங்களும் சில நியூஸஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சார் பம்பாவுக்கு ஈக்குவலா ஏறத்தாழ 50 மெகாட்டன்ல இருந்து 100 மெகாட்டன் வரைக்கும் இதால அணு ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். இந்த பூர்வஸ்னிக் மிசைலுக்கு அடுத்து ரஷ்ய அதிபர் புதின் அறிவிச்சதுதான் பொசைடான் என்ற நியூக்ளியர் வெப்பன். இது கடல்ல இருந்து பயன்படுத்துற ஒரு வெப்பன்ங்க. அதாவது ரஷ்யாவோட பெல்கிராட் சம்மரைன், அதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருந்து இதை பயன்படுத்த முடியும். அதாவது தண்ணி கடியில இருந்து பயணிக்கிற ஒரு மிசைல். இதை டார்பிடோஸ்னு சொல்லுவாங்க. 2ஆம் உலக போர்ல இருந்து பல போர்க்கப்பலையும் நியூக்ளியர் அசட்ஸுங்களை தாக்கி அடிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த நியூக்ளியர் அசட்ஸ்ன்னு தப்பா சொல்லிட்டேன், நியூக்ளியர் அசட்ஸ் இல்லை, நேவல் அசட்ஸ். இப்படி இருக்க பார்த்து இப்போ இந்த பொசைடான் டார்பிடோவை ரஷ்யா உருவாக்கியிருக்காங்க. இதுலேயும் அதே பூர்வஸ்னிக் பேட்டர்னில் நியூக்ளியர் ரியாக்டரை அதுக்குள்ளே சின்னதாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஹெவி வார்ஹெட்ஸாக வச்சுருக்காங்க. இதுவும் கடலில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அமெரிக்காவோட கடற்கரை, நேட்டோ நாடுகளாக இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுங்க, எல்லா நேட்டோ நாடுகளோட கடற்கரையிலையும் வறண்டா மாப்பிள அப்படின்ட்டு எட்டி பார்க்கும். இது இந்த மிசைலால சுனாமி ஏற்படுத்த முடியும். அதாவது பெரிய ஹைலைட்டு, இந்த மிசைல் பொசைடான் கடல்ல வெடிக்கும் போது அது சாதாரண சுனாமியா இல்லாம நியூக்ளியர் சுனாமியா இருக்கும். ஏறத்தாழ 50 மெகாட்டனுக்கு மேல இதால அணு ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். ஏற்கனவே 2004 வந்த சுனாமி இந்த பூமி பந்தில் எந்த அளவுக்கு இழப்புங்களை ஏற்படுத்துச்சுன்றத நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. அதை விட ரொம்ப மோசமான இழப்புங்களை இது ஏற்படுத்தும். வெறுமனே மனித உயிர்களை சாதாரணமாக எடுக்காது. நியூக்ளியர் ரேடியேஷன் என்ற அரக்கனை பயன்படுத்தி மனித குலத்துக்கு பேரழிவை கொடுக்கும். இந்த பேரழிவுக்கான ஆயுதத்தை நேட்டோவுக்கு எதிராக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் ரஷ்யன் ஃபெடரேஷனை ஒட்டு மொத்தமாக இந்த பூமி பந்திலிருந்து அகற்றணும்னு
ட்ரம்ப்போ நேட்டோ நாடுங்களோ நினைச்சாங்கன்னா சம்பந்தப்பட்ட நாடுங்களுக்கு எதிராக நான் பொசைடானை பயன்படுத்துவேன். பொசைடான் நான் நினைக்கிற ஒரு எந்த நாட்டையோ இல்லாம ஆக்கிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையை ரஷ்யாவுக்கு உருவாக்காதீங்கன்னு தான் புதின் சொல்லியிருக்காரு. இப்படி பேரழிவுக்கான ஆயுதமா இருக்கிற பொசைடான உலகத்துல என்னைக்குமே பயன்படுத்தக்கூடாதுன்றதாங்க என்னோட விருப்பமா இருக்கு. ஏன் உலக மக்களோட விருப்பமாகவும் அதான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 அழிவுக்கான ஆயுதங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ஜியோபொலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆல் இன் தமிழ் ஜியோபாலிட்டிக்ஸ்.